ஹாய், நான் பாரதி. இன்றைக்கி நம்ம சாயில் மெக்கானிக்ஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ எதுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சாயிலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ஒன்றுக்கும் என்னென்ன ரிலேஷன் இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இ அண்ட் என். இங்கிறது என்னது? வாய்ட் ரேஷியோ. என்னங்கிறது போரோசிட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஃபேஸ் டயக்ராம் போடுறோம். அது ஒன்று வாய்ட் சாலிட்ன்ட்டு ஒரு ஃபேஸ் டயக்ராம், வாய்ட் சாலிட்னு இன்னொரு ஃபேஸ் டயக்ராம் போடுறோம். அதில் வாய்ட்ஸை நீங்கள் ஈன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க, இந்த பக்கம் வாய்ட்ஸை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போது நமக்கு வாய்ட் ரேஷியோ ஃபார்முலா என்ன? E is equal to volume of void divided by volume of solid. ரைட்டா? இதில் வால்யூம் ஆஃப் வாய்டுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? E இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ E equal to E divided by Vs. அப்படி இருக்கிறப்ப Vs equal to E divided by E. அப்புறம் Vsங்கிறது அப்போ என்ன ஆகும்? 1 ஆகும். ஸோ நமக்கு Vsங்கிறது என்ன? வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் சாலிடை வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க? 1 கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரி, நமக்கு டோட்டல் வால்யூம் என்ன? வால்யூம் ஆஃப் சாலிட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட் தானே. ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் சாலிட் என்னென்னு வந்துடுச்சு? 1 வந்திருக்கு. வால்யூம் ஆஃப் வாய்ட் என்னென்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம்? E. சரியா? ஸோ V ஈக்குவல் டு 1 + E. ரைட்டா? அதுக்கப்புறம் அடுத்து இன் டேர்ம் ஆஃப் என். என்னங்கிறது என்ன? போரோசிட்டி. போரோசிட்டி ஃபார்முலா என்ன? N ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். இப்போது இங்கே என்ன கொடுக்குறோம்? வால்யூம் ஆஃப் வாய்டை என்னன்னு கொடுத்துருக்கோமா? ஸோ N ஈக்குவல் டு N டிவைட் பை V. அப்போ Vங்கிறது N டிவைட் பை N அப்படிங்கிறப்போ 1. ஸோ டோட்டல் வால்யூம் என்ன? 1. ரைட்டா? அப்புறம் டோட்டல் வால்யூம் 1ன்னா நமக்கு Vs என்னன்னு தெரியாது. அப்போ டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு Vs ப்ளஸ் VV தானே. ஓகேவா? ஸோ Vங்கிறது 1, Vs. VVங்கிறது என்னன்ட்டு பார்த்தோம்? N. சரியா? ஸோ Vsங்கிறது என்னன்ட்டு வரும்? 1 - N. ஸோ வால்யூம் ஆஃப் சாலிட் இந்த இன் டேர்ம் ஆஃப் போரோசிட்டியில் 1 - Nன்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி பார்க்குறது தான் நம்ம என்ன ரிலேஷன் பிட்வீன் E அண்ட் N. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிகர் A we get definition of porosity. ரைட்டா? எப்படின்னா N ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட் டிவைட் பை டோட்டல் வால்யூம். VV இன்ட்டு என்னன்னு இருக்குது? E டிவைட் பை டோட்டல் வால்யூம் என்னன்னு சொன்னோம்? 1 + E. ரைட்டா? ஃபிகர் B வந்து என்ன டெஃபினிஷன் கிடைக்கும்? வாய்ட் ரேஷியோ டெஃபினிஷன். ஸோ வாய்ட் ரேஷியோ E ஈக்குவல் டு VV டிவைட் பை VS. VV இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? N. VS இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 1 - N. ஸோ நமக்கு அதில் வாய்ட் ரேஷியோட டெஃபினிஷன் கிடச்சிருச்சா? ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷனை தான் நம்ம இதில் சொல்கிறோம். ரைட்டா? இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷனை தான் நம்ம இதில் போட்டிருக்கோம். அதே மாதிரி ரிலேஷன் பிட்வீன் E, G, W அண்ட் S. ஈனா என்ன? வாய்ட் ரேஷியோ. ஜினா என்ன? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. Wங்கிறது வாட்டர் கண்டென்ட், Sங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ரைட்டா? இப்போது சேச்சுரேஷன் ஃபார்முலா என்ன? டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வால்யூம் ஆஃப் வாய்ட். ரைட்டா? அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபேஸ் டயக்ராம். ஃபேஸ் டயக்ராமை இப்படி 3 ஏர், வாட்டர், சாலிட்ஸ்ன்னு போடுறோம். இப்போது நம்ம வாட்டருக்கு வால்யூமை என்னன்னு சொல்லுவோம்? VWன்னு சொல்கிறோமா? அதை EW அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே VW இருக்கிற இடத்துல EWன்னு போட்டோம். வால்யூம் ஆஃப் வாய்டு என்னன்னு சொல்லியிருக்கோம்? இங்கே ஈன்னு சொல்லியிருக்கோம்ல, அதே தான் இங்கேயும் வரும், டிவைட் பை E. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா S ஈக்குவல் டு EW பை E. EWங்கிறது SE. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? இன்கேஸ் இது வந்து ஃபார் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாம்பிளாக இருந்தால், அதாவது இது எல்லாமே ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா என்ன? ஏர் கண்டென்ட் இருக்காது. ஓகேவா? அப்போ இந்த வாட்டர் இங்கேயும் வாட்டராக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஓவராலாக என்ன இருக்கும்? EW இருக்கும். சரி, அதை நம்ம என்னன்னு போடுறோம்? EW ஈக்குவல் டு E. ரைட்டா? இப்போது வாட்டர் கண்டென்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைட் பை வெயிட் ஆஃப் சாலிட். சரியா? இப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு யூனிட் வெயிட் அப்படின்னா என்ன? வெயிட் பை வால்யூம் தானே. இப்போ வெயிட்டை என்னென்னு கன்சிடர் பண்ணலாம்? காமா இன்ட்டு V. ஸோ அதே தான் வெயிட் ஆஃப் வாட்டராக இருந்துச்சுன்னா காமா W VW அப்படின்ட்டு போட்டுடலாம். இதே தான் WSன்னா காமா S இன்ட்டு VS. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த காமா W இன்ட்டு VWவை எப்படின்ட்டு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்? EW. வால்யூம் ஆஃப் வாட்டரை EWன்ட்டு எழுதிடலாம், டிவைட் பை காமா S இன்ட்டு VS. ஓகேவா? இது இன்னொரு ஈக்குவேஷன். அப்புறம் இந்த காமா எஸ்ங்கிறத நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிறது காமா எஸ் டிவைட் பை காமா W தானே.
ரைட்டா? ஸோ காமா எஸ் பை காமா டபிள்யூனா இந்த காமா எஸ்ஸை இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா ஜி காமா டபிள்யூன்ட்டு கிடைக்கும். ரைட்டா? அப்போ ஜி காமா டபிள்யூன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஜி காமா டபிள்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணுறப்போ டபிள்யூ ஈக்குவல் டு காமா டபிள்யூ இன்ட்டு இடபிள்யூ டிவைட் பை ஜி காமா டபிள்யூ இன்ட்டு இந்த விஎஸ்ங்கிற இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது. பாருங்கள், விஎஸ்க்கு என்ன இங்கே 1. இது வந்து இந்த சாயில் எலிமெண்ட் இன் டேர்ம் ஆஃப் இ. ஏன்னா இங்கே நமக்கு இ இருக்கிறனால இந்த ஃபேஸ் டயக்ராமை வச்சு நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்படி இடபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூஜின்ட்டு நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து அந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படின்னு இருக்கிறப்ப ஈக்குவேஷன் 1 என்னன்னு பார்த்தோம். ஈக்குவேஷன் 1 இடபிள்யூ ஈக்குவல் டு எஸ்சி. ஈக்குவேஷன் 3 என்னன்னு பார்த்தோம். இடபிள்யூ ஈக்குவல் டு டபிள்யூஜி. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணோம்னா இப்படி ஈக்குவேட் பண்ணுறப்போ எஸ்இ ஈக்குவல் டு டபிள்யூஜின்னு கிடச்சிருமா. இதிலேருந்து நம்ம வாய்ட் ரேஷியோ எடுக்கலாம். டபிள்யூஜி டிவைட் பை எஸ். இஃப் ஃபுல்லி சேச்சுரேட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த எஸ்ஸுங்கிறது 1 கன்வெர்ட் ஆகிரும். அந்த டபிள்யூங்கிறது டபிள்யூ சேட்டுன்ட்டு ஆகும். அப்படி இருக்கிறப்போ இ ஈக்குவல் டு டபிள்யூ சேட் இன்ட்டு ஜி டிவைட் பை 1. ஸோ இ ஈக்குவல் டு டபிள்யூ சேட் இன்ட்டு ஜி. ஓகே, இந்த ரிலேஷன் கிடச்சிருச்சா. அடுத்த ரிலேஷன் பிட்வீன் இ எஸ் அண்ட் என்ஏ. என்ஏனா என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸ். எஸ்னா தெரியும் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், இங்கிறது வாய்ட் ரேஷியோ. ஓகேவா? ஸோ இதில் என்ஏங்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் ஏர் டிவைட் பை டோட்டல் வால்யூம். நமக்கு வால்யூம் ஆஃப் ஏர் எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருவோம். சாரி, இது வந்து என்னது, வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஏருக்கு வால்யூம் ஆஃப் வாய்ட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ விஏங்கிறப்போ என்ன, விவி மைனஸ் விடபிள்யூ. ஓகே, அது இங்கே போட்டுருவோம். ஸோ ஓவரால் டோட்டல் வால்யூம்னா என்ன, வால்யூம் ஆஃப் வாய்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சாலிட். ரைட்டா? அப்படி இருக்கிறப்போ இந்த வேல்யூவை இதில் போடுறீங்க, இந்த வேல்யூவை இங்கே போடுறீங்க. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி அங்கே வால்யூம் ஆஃப் வாய்டை ஈன்னு கன்சிடர் பண்ணோம். விடபிள்யூ இடபிள்யூன்ட்டு போட்டிருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் விவி வால்யூம் ஆஃப் வாய்டு இ ஆல்ரெடி தெரியும். விஎஸ்ங்கிறது 1. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. ஸோ இதுலேயும் அந்த ரிலேஷன் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்த ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். ரிலேஷன் பிட்வீன் காமா டி ஜி அண்ட் இ ஆர் என். காமா டிங்கிறது ட்ரை டென்சிட்டி, ஜிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இங்கிறது வாய்ட் ரேஷியோ, என்னங்கிறது போரோசிட்டி. சரியா? ட்ரை டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன, வெயிட் ஆஃப் சாலிட் டிவைட் பை வால்யூம். சரியா? இப்போ தான் சொன்னேன் நமக்கு காமா ஈக்குவல் டு வெயிட் பை வால்யூம். ஸோ இப்படியே போட்டுருவோன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ டபிள்யூஎஸ் வேணும்னா என்ன, காமா எஸ் இன்ட்டு விஎஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ரைட்டா? வந்துருச்சா? ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், டிவைட் பை வி. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து இதில் ஈயும் இருக்குது என்னும் இருக்குது. ஸோ நம்ம 2 ஃபேஸ் டயக்ராம் அங்கே ஃபர்ஸ்ட்டு போட்டிருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு ஈக்கு கன்சிடர் பண்ணி போடுவோம். அப்போ காமா டி ஈக்குவல் டு காமா எஸ் இன்ட்டு இந்த விஎஸ்க்கு 1 போட்டுட்டு டோட்டல் வால்யூமில் 1 ப்ளஸ் இ. ஓகேவா? ஸோ இதில் ஆன்சர் வந்துருச்சா. அடுத்து செகண்ட் வந்து இந்த எண்ணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும், போரோசிட்டி. அதுக்கு என்ன பண்ணுவோம், இதே ஈக்குவேஷன் எடுங்களேன். காமா டி ஈக்குவல் டு காமா எஸ் விஎஸ் டிவைட் பை வின்னு கிடச்சிருச்சா. ஸோ காமா எஸ் அப்படின்னு போட்டுட்டு விஎஸ் என்னது வரும், 1 மைனஸ் என் டிவைட் பை டோட்டல் வால்யூம் என்ன 1. நமக்கு காமா எஸ் என்னன்னு சொல்லியிருக்கோம், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பேஸ் பண்ணி வந்தால் ஜி காமா டபிள்யூ 1 மைனஸ் என். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு செகண்டுக்கு இப்படி வந்துடும். செகண்ட் ஃபேஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி இந்த ஆன்சர் வந்துடும். ஆர் எல்ஸ் இல்லைன்னா நீங்கள் இக்கு என் பை 1 மைனஸ் என் கூட போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட்டா? அடுத்தது வந்து ரிலேஷன் பிட்வீன் காமா சேட் ஜி அண்ட் இ. காமா சேட்டுங்கிறது என்ன, சேச்சுரேட்டட் total weight of saturated soil divided by total volume. So total weight of saturated soil பார்த்தோம்னா அதில் weight of soilம் இருக்கும், weight of waterம் இருக்கும். சரியா? அதுதான் நம்ம WS plus WW divide by V. So WS gamma S VS போடுறோம், WW gamma W VW போடுறோம், divide by V. So first phase diagram base பண்ணி ஏன்னா E இருக்கு,
சரியா? ஃபஸ்ட்டு ஃபேஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி போட்டோம்னா காமா எஸ்ல ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை போட்டு ஜி காமா டபிள்யூ விஎஸ்க்கு 1 வரும் ப்ளஸ் காமா டபிள்யூ இன்ட்டு விடபிள்யூனா என்ன? ஸோ விடபிள்யூ இது ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா என்ன வரும்? நமக்கு இ வரும். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டருங்கிறது இ டிவைட் பை டோட்டல் வால்யூம்ங்கிறது 1 + இ. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட், ஸோ இதை வந்து இப்படி காமனாக காமா டபிள்யூ காமனாக எடுத்துட்டோம்னா ஜி ப்ளஸ் இ ஆஃப் காமா டபிள்யூ டிவைட் பை 1 + இன்னு கிடச்சிரும். ஓகேவா? இனி செகண்ட் ஃபேஸ் டயக்ராமை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதே தான் காமா சேட்டுன்னா WS + WW டிவைட் பை V. WS இப்படி ஆல்ரெடி எழுதினோம்னா இதே மாதிரி எழுதிட்டு காமா எஸ் இன்ட்டு விஎஸ் என்னது இங்கே விஎஸ்ங்கிறது என்ன 1 - n. அதுக்கப்புறம் காமா டபிள்யூ இன்ட்டு விடபிள்யூங்கிறது என்னது டோட்டல் வாய்டு என்னது n. ஓகேவா? அது போட்டுட்டு டோட்டல் வால்யூம் நமக்கு இந்த போரோசிட்டி இன் டர்ம் ஆஃப் போரோசிட்டி 1 வந்துடும். ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இதை போட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர் வந்துடும், இந்த ரிலேஷன் வந்துடும். ஓகேவா? அடுத்த ரிலேஷன் என்னென்னா ரிலேஷன் பிட்வீன் காமா ஜி இ அண்ட் எஸ். காமாங்கிறது என்னது யூனிட் வெயிட் ஆஃப் சாயில், ஜிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, இங்கிறது வாய்ட் ரேஷியோ, எஸ்ங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஸோ யூனிட் வெயிட்னா வெயிட் பை வால்யூம். ஓகேவா? ஸோ ஓவரால் வெயிட்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? வெயிட் ஆஃப் சாலிட் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் ஏர். நமக்கு ஏருக்கு வெயிட் கிடையாது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் 0. ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இதை இப்படி டிரைவ் பண்ணுங்கள். காமா எஸ் விஎஸ் ப்ளஸ் காமா டபிள்யூ விடபிள்யூ டிவைட் பை வி. ஓகேவா? ஸோ இப்படி போடுறப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதை வச்சு பேஸ் பண்ணி போடுறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் டயக்ராம் சொன்னேன்ல, சாயில் எலிமெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இ, அதை பேஸ் பண்ணி போடுறப்போ உங்களுக்கு காமா எஸ் இன்ட்டு விஎஸ் இருக்கிற இடத்துல 1 வரும். காமா டபிள்யூ இன்ட்டு விடபிள்யூங்கிறது வால்யூம் ஆஃப் வாட்டர் இருக்கிற இடத்துல இடபிள்யூ வரும். இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டோட்டல் வால்யூம் 1 + இ. ஸோ இந்த காமா எஸ்ங்கிற ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருந்தது. ஸோ ஜி காமா டபிள்யூ ப்ளஸ் இதெல்லாம் போட்டோம்னா காமா டபிள்யூ காமனாக எடுத்துட்டோம்னா காமா ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் இஎஸ் ஆஃப் காமா டபிள்யூ டிவைட் பை 1 + இ. ஸோ இந்த இடபிள்யூவை நம்ம ஆல்ரெடி வந்து ஒன்று டிரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ இடபிள்யூ ஈக்குவல் டு எஸ்சின்ட்டு அந்த இதில் போட்டுருணும். ஓகேவா? போட்டு காமனாக எடுத்தோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். இஃப் ட்ரையாக இருந்துச்சு, சாயில் பெர்ஃபெக்ட்லி ட்ரைனா எஸ்ங்கிறது 0 ஆயிரும். 0னா இந்த டேர்மே 0 ஆயிரும். அப்போ ஜி காமா டபிள்யூ டிவைட் பை 1 + இ வந்துருச்சா? ஃபுல்லி சேச்சுரேட்டட்னா எஸ்ங்கிறது 1 ஆயிரும். அப்போது ஜி ப்ளஸ் இ ஆஃப் காமா டபிள்யூ டிவைட் பை 1 + இ. ஓகேவா? இதே மாதிரி ரிலேஷன்ஸ் நிறையா இருக்குது. எல்லாமே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிலேட் பண்ணி உங்களுக்கு டிரைவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அது என்னன்ட்டு ஒன்ஸ் மோர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது நெக்ஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் காமா டேஷ் ஜி அண்ட் இ. காமா டேஷ்னா என்ன? சப்மர்ஜ்ட் யூனிட் வெயிட். ஸோ அதோட ஃபார்முலாவை போட்டுட்டு நீங்கள் டிரைவ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் காமா டி காமா அண்ட் டபிள்யூ. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ஜஸ்ட்டு எழுதிட்டு உங்களுக்கு புரியல டவுட் இருக்குது அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள். ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே? அடுத்த ரிலேஷன் இருக்குது. ரிலேஷன் பிட்வீன் காமா டேஷ் காமா டி அண்ட் என். அது ஒரு ரிலேஷன். அடுத்த ரிலேஷன் பிட்வீன் காமா சேட் காமா டி அண்ட் எஸ். ஓகேவா? அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் காமா டி ஜி டபிள்யூ அண்ட் எஸ் ஒரு ரிலேஷன். அடுத்த ரிலேஷன் பிட்வீன் காமா டி ஜி டபிள்யூ அண்ட் என்ஏ. ஸோ இந்த ரிலேஷன் இன்னும் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? இதை ரிலேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் இந்த ரிலேஷன்ஸை ஃபுல்லாக எழுதுறது மாதிரி எஸ்எஸ்சியில் எக்ஸாமில் ஃபுல் டீட்டெயிலாக எழுதுறது மாதிரி வரும்ல. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட்டாக ரிலேஷன் பிட்வீன் என்ஏ ஏசி அண்ட் என். என்னங்கிறது பெர்சன்டேஜ் ஆஃப் வாய்ஸ், ஏசிங்கிறது ஏர் கண்டென்ட், என்னங்கிறது போரோசிட்டி. ஸோ மறக்காமல் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ.